hope all is well. இப்போ நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்ற சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஹவு டு வி அப்ரிவேட் ஃப்ரீடம்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபேமிலி செக்யூரிட்டி, ஆர்எஸ் ரிட்டையர்மெண்ட் பிளானிங், இஎஸ் எஜுகேஷன் பிளானிங், அண்ட் அனதர் இ இஸ் ஃபார் எமர்ஜென்சி ஃபண்டிங், D as debt optimization, O for optimizing taxes and other taxes, and ரெண்டு M இருக்கு. அதில் ஒன் இஸ் ஃபார் மேரேஜ் கார்பஸ் அண்ட் another one M is for medical emergency. ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்தோம் ஃபேமிலி செக்யூரிட்டினா என்ன, எதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எனிபடி டு செக்யூர் த ஃபேமிலி அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இந்த வீடியோவில் வாட் இஸ் ரிட்டையர்மெண்ட் பிளானிங், வை ஷுட் ஐ பிளான் ஃபார் மை ரிட்டையர்மெண்ட், வாட் ஷுட் ஐ பிளான் அண்ட் ஹவு அப்படிங்கிற ஒரு 3 questions-க்கு வில் பி ஆன்சரிங். ஃபர்ஸ்ட் வந்து வைல பார்த்தீங்கன்னா ஃபார் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காருக்காக இருக்கட்டும், ஒரு வீடுக்காக இருக்கட்டும், ஒரு குழந்தையோட எஜுகேஷன் லோனாக இருக்கட்டும், ஒரு பர்சனல் லோனாக இருக்கட்டும், ஈவன் ஃபார் வாட்டர் பியூரிஃபையர் வில் பி கெட்டிங் அ லோன். பட் யூ ஜஸ்ட் கோ அண்ட் சே அண்ட் டு அ பேங்கர், இன்னைக்கு எனக்கு 60 வயசு ஆகுது, எனக்கு வந்து I'm gonna retire tomorrow, just give me a loan for that அப்படின்னா nobody will be ready to give because you have lost your income earning capacity. So at that point in time you have to plan for your retirement. And moreover பார்த்தீங்கன்னா after 2004 pension schemes அப்படின்றது வந்துட்டு which has been discontinued by the government because எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா it is proved to be unsustainable for any government finances. ஏன்னா இந்த மேஜர் போர்ஷன் ஆஃப் டாக்ஸ் பேயர்ஸோட மணி வந்துட்டு ஸ்பெண்ட் ஃபார் ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸ். அண்ட் இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் குடன் ஏபிள் டு ஸ்பெண்ட் ஃபார் தேர் ஃபியூச்சர் எக்கனாமிக் க்ரோத், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு வர பீப்புளுக்கு வந்து தே குடன் யூஸ் தோஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் அ ப்ரொடக்டிவ் பர்பஸ். ஸோ அதனாலேயே என்னென்னா ஒன் ஹேஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் தேர் லைஃப் ஆஃப்டர் பெய்ட் ஒர்க் எண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோரோவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலிசி மேக்கர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க வி ஆர் பீன் மச் பெனிஃபிட்டட் பை தி யங் பாப்புலேஷன் அண்ட் வி ஆர் ஜஸ்ட் ஹேவிங் அ மேசிவ் எக்கனாமிக் பெனிஃபிட் பிகாஸ் ஆஃப் தட்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்னையோட இந்த பாப்புலேஷனோட ஒரு மீடியன் ஏஜ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா பிட்வீன் 30 to 35 இருக்கும். So இதே மீடியன் ஏஜ் குரூப் உள்ள பீப்புள் ஆஃப்டர் 25 years where we could take by the year 2050 they will also become a older population போது they have to be given a security for their post retirement. So அப்படி பார்த்தீங்கன்னா the people are living too லாங்கர்ன்ற போது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டிருப்போம் 1980s நான் கேட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் ஒரு தாத்தா வந்து he died out of appendicitis. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால பீப்புள் ஆர் லிவிங் டூ லாங் ஈவன் ஆஃப்டர் கெட்டிங் அஃபெக்டட் பை லிவர் சிரோசிஸ், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, ஜஸ்ட் வித்தின் அ வீக் தே ஆர் வாக்கிங் அரவுண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் த லைஃப் விச் ஐ எம் கோயிங் டு லிவ் ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி டூ லாங்கர். ஸோ அதுக்கு வந்துட்டு ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் டூயிங் மை ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அட் த டைம் வென் ஐ ஆம் ஏபிள் டு ஜென்ரேட் இன்கம் ஃபார் மை செல்ஃப். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட வர கிளைண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9 out of 10 clients for retirement planning வரவங்க at the age of 50 regret for not started saving early for retirement. And I would say on top of all these things ரிட்டையர்மெண்ட் பணத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஃப் த ரிட்டையர்ட் பீப்புள் வந்து தே எய்ம் டு சேவ் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஈவன் இன் த ரிட்டையர்மெண்ட் பீரியட் பை ஜஸ்ட் ரெடியூசிங் த லைஃப் ஸ்டைல். என் பொண்ணுக்கு வந்து ஒரு தீபாவளிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், என் பேரனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இப்படின்லாம் சொல்லிட்டு தே ஆர் ஜஸ்ட் accommodating their lifestyle for saving for their next generation. Why should they do? Because retirement income ன்றது one person has to enjoy for their lifetime or savings that they have to enjoy when they are in that retirement planning. And even people most of the people பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸை பற்றி ஐயோ என்னோட ரிட்டையர்மெண்ட் சேவிங் டிப்ளீட் ஆகுதே அப்படின்ற பீப்புள் கூட வராங்க. Then when should I plan for their retirement அப்படிங்கிறது ரெண்டாவது கொஷின். மேபி ஆஃப்டர் 5 years 10 years அப்படின்னு. பட் we would always tell you it is always now.
You should plan your retirement as early as possible. Investing early, compounding interest la vandu your money will tend to grow and you will be getting a higher returns at a conservative risk. So always we would say that compound interest is the eighth wonder of the world. அண்ட் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக வந்துட்டு அதோட பயன் அடைவாங்க ஓவர் த பீரியட் ஆஃப் லாங்கர் டென்யூரில். இது எப்படி ஹவு ஷுட் ஐ பிளான் ஃபார் யர் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா, ரீசெண்டாக எங்ககிட்ட வர மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30லேருந்து ஒரு 45 வயசு வரவங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வரவங்க கேட்பாங்க, எனக்கு ஒரு 1 கோடி இருந்தால் போதுமா என்னோட ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுறதுக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இட் இஸ் ஆல்வேஸ் அ குட் ஐடியா டு கன்சிடர் ஆல் யுவர் எக்ஸ்பென்சஸ் ஃபர்ஸ்ட். ஒரு ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பிளான் ஆல் யுவர் எக்ஸ்பென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கும், உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸு, உங்களோட ஃபுட்டு, க்ளோதிங்கு, ஒரு டிரைவர் வச்சுட்டு நான் கார் ஓட்டுவேன் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ், என் ஒய்ஃபால் வேலை பார்க்க முடியாது, அப்போ வந்து நான் ஒரு மெய்ட் போடுவேன், ஸோ அதுக்கோட எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ வந்து ஒரு ஐ எம் த ஏஜ் ஆஃப் 30, ஸோ ஐ வுட் லைக் டு ரிட்டையர் அட் த ஏஜ் ஆஃப் 16 வச்சுப்போமே. அண்ட் ஐ வுட் பி ரெக்வயரிங் ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஆஃப் 1 lakh per month. I shouldn't take this 1 lakh at the age of 60, it will also be 1 lakh. ஸோ இதை வந்துட்டு எப்படி பீப்புள் கால்குலேட் பண்ணால், யூ ஹாவ் டு கன்சிடர் த இன்ஃப்ளேஷன் ஹியர். சி, இன்னைக்கு நான் 100 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்குறேன்னா இதே 100 ரூபாயா எனக்கு 30 வருஷத்துக்கு அப்புறமும் இருக்கும், என்னோட 60வது வயசுல கண்டிப்பாக இருக்காது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு கன்சிடர் யுவர் இன்ஃப்ளேஷன். It is all about inflation, which is nothing of future value of money ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ரியலிஸ்டிக் கோலை பிளான் பண்ணும்போது we should always consider it with inflation, and it should be perpetually planned for your retirement income. It is always so இதில் ஃபெயில் ஆகிறவங்களுக்கு தான் வந்துட்டு they will reduce their lifestyle and they will accommodate to poverty. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் இன்கம் நான் வந்து வயசானதுக்கு அப்புறம் தான் பிளான் பண்ண முடியுமா, நான் வயசானதுக்கு அப்புறம் தான் எனக்கு வர இன்கம்க்கு பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை. ஈவன் யூ கேன் பிளான் ஃபார் யுவர் இயர்லி ரிட்டையர்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியில் இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. சே அவுட் ஆஃப் த பேஷன் வில் பி சம்திங் எல்ஸ், பட் ஃபார் மணி ஐ ஹாவ் டு ஒர்க். சே நான் இப்போ 30 years இருக்கேன், என்னோட 45 yearsலேயே நான் ரிட்டையர் ஆகணும்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்டில் கோ அஹெட் வித் யுவர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். வி ஹேவ் சம் 15 years of time, so that in the 15 years you can plan for your retirement income between your age 45 to 100. And even you can also, if now a business start பண்ணாம என்னோட 45th yearலனா you can also plan for the business income க்கு ஒரு business corpus ஒன்று ரெடி பண்றதுக்கும் you can plan it out. And recently பாத்தீங்கன்னா we have seen a musician. அவர் வந்து அவரோட பையனுக்கு, his son is also a musician. அவருக்கு வந்து சன் வந்து ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு நினைக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து நான் மந்த்லி வந்துட்டு ஒரு அமௌண்ட் நான் வந்து ஆஃப்டர் ஹிஸ் 40s வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட் அவனுக்கு போகணுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவனோட போஸ்ட் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டு ஐ வாண்ட் டு செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிஷியன் ஹஸ் அப்ரோச்ட் அஸ் to plan for a son's retirement income. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பிளான் பண்ணலாம். அண்ட் அனதர் ஒன் கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா, a girl who has come to us at the age of 25 and she was telling like, என் பாட்டி வந்து ஒர்க் பண்ணாங்க, என் அம்மா ஒர்க் பண்ணாங்க, பட் ஆனால் I do not want to work throughout my life and I want to be at home taking care of my children and I want to be a homemaker. ஸோ வந்து எனக்கு வந்துட்டு would it be possible to plan for my retirement? Yes, of course, because between your age 25 is too early. So say for example till you're 35 you want to plan, in the 10 years you can just started saving and you can receive perpetual income from 35 to 100. So it is always good to start a retirement planning at the earliest. So if you wish to get your own personalized financial or retirement planning, just give us a call or send us a text in the number given in the description. So we would always suggest you and tell you, live here today and plan for tomorrow. For more insights on financial literacy, please do subscribe our channel and watch our videos. Thank you so much. Happy living.